முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம், மகளிர் உங்களுக்கான அந்த கையெழுத்து தான். அது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்கள். பெண் குழந்தைங்க பள்ளி முடிச்சிட்டு கல்லூரி படிக்கணும்னு, அப்படி அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, புதுமை பெண் திட்டம் மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிறார். மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க பயன்பெறுகின்ற வகையில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதற்கு எல்லாத்துக்கும் மகுட வச்ச மாதிரி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக, மகளிர் உரிமை தொகையாக நம்முடைய அரசு வழங்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கு பயனுள்ள வகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார். இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர், உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, நம்முடைய ஆட்சியை தொடர வேண்டும். இன்னும் 2 மாதங்கள் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. நிச்சயம் 10 நாட்களுக்கு முன்பு இதே தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மகளிர் மாநாட்டை ஒட்டுமொத்த இந்தியாவுமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு எழுச்சியான மாநாட்டை நீங்க நடத்தி காட்டினீங்க. அப்பவே இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நாம உதயசூரியன் வெற்றி பெறப்போவது உறுதி. மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக அமரப்போகிறார். அதற்கு அந்த பணிகளை, பிரச்சார பணிகளை இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அடுத்த 2 மாதம் நீங்கள் களத்தில் இறங்கி நம்முடைய அரசனுடைய திட்டங்களை மக்களை சந்திச்சு ஒவ்வொருத்தராக நீங்கள் எடுத்து கூற வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் உதயசூரியன் சின்னத்திற்கு வரணும்னா இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுடைய தேர்தல் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாம அத்தனை பேரும் இன்னைக்கு கலைஞர் சிலைக்கு முன்பு அந்த உறுதிமொழி ஏற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.